சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1930 சரிங்களா. யார் தொடங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா 1930 காந்திஜி மார்ச் 12 தொடங்கியிருப்பார் சரிங்களா. எத்தனை தொண்டர்கள்? 78 தொண்டர்களுடன், அதாவது அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத்தில் உள்ள தண்டி கடற்கரை வரைக்கும் நடந்தே போவார். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர். சரோஜினி நாயுடு உட்பட 78 தொண்டர்களுடன் போவாங்க. அப்புறம் காந்திஜி கூட ஊர் பொதுமக்கள் நிறைய சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலே தண்டி கடற்கரையில் போய்ட்டு உப்பு காய்ச்சிறாரு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 சரிங்களா. உப்பு காய்ச்சுவார். உப்பு காய்ச்சின உடனே என்ன பண்ணுறாங்க, காந்தியடிகளை கைது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு யார் தலைமை தாங்குறா அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரிங்கிற ராஜாஜி சரிங்களா. இவரும் தலைமை தாங்குறாரு. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடந்தே போகிறாங்க 100 தொண்டர்களுடன் சரிங்களா. இந்த சட்ட மறுப்பு இயக்கம் இருக்கு இல்லையா, சட்டத்தை மறுக்கிறது தான் சட்ட மறுப்பு இயக்கம். அதன்படி கொண்டு வரப்பட்டு தான் அந்த உப்பு சத்தியாகிரகம் சரிங்களா. 1930 ஓகேங்களா. இது தெரிஞ்சிங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம்.